11 மேட்ச் நடந்திருக்கு. இப்போ வர செகண்ட் பேட்டிங் பிடிச்ச டீமு தோக்கவே இல்லை. தோத்த ஒரே டீமு சிஎஸ்கே தான். டாஸை எப்படியோ வின் பண்ணி பவுலிங் சொல்ல ஓப்பனிங் வந்த 2 பேரும் சுற்றுன்னு சுற்றுறாங்க. அவுட்டும் ஆகலை, பவுண்டரியும் அடிக்கலை. விக்கெட்டு கையில் இருந்துச்சு. விராட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா பால் ஸ்விங் ஆகிறது நின்றுச்சு. அதுக்கப்புறமா சால்ட் அடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா படிக்கல் பேட்டில் பட்டாலே பவுண்டரி தான் போகுது. பட்டிதரும் போட்டு பொலன்னு பொழந்தாரு. குறிப்பாக டிம் டேவிட் மரண அடி. எவன் போட்டாலும் அடி, எப்படி போட்டாலும் அடி. ஒரு 6 கிரவுண்டை விட்டு வெளியே போய் விழுந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். சரியான பவர். லாஸ்ட் 5 ஓவரில் மட்டும் 93 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அடித்து 251 ரன் டார்கெட்டாக வச்சு சிஎஸ்கே கிளம்பந்தாங்க. வழக்கம் போல் ஓப்பனிங் சொதப்பல். டக்குன்னு டாப் 3 அவுட் ஆக சர்ஃப்ராஸ் செமையான இன்டர்ட்டை காட்டி செமையான பேட்டிங். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா வின் கூட பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு டச்சில் தான் இருந்தார். பிரசாந்த் வீர் எடுத்ததுமே ஹிட் பண்ணுற ஆளாக தெரியல. கொஞ்சம் விளையாடி அதுக்கப்புறமா கீரை சேஞ்ச் பண்ணுவார் போல். நல்லா விளையாண்டார். ஓவர் டன்னுமே நல்லா விளையாண்டார். 43 ரனில் தோற்றுருக்காங்க. ஆர்சிபி ஹோமில் வின் பண்ணி மாஸ் கட்டிட்டாங்க ஃபேன்ஸுகளுக்கு. சிஎஸ்கேவோட வியூவில் பார்க்கலாம். பாசிட்டிவான வியூ. லாஸ்ட் 2 மேட்சுமே நல்ல பவுலிங் டீமுக்கு எகெயின்ஸ்டாக 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ருத்ராஜ் அடிக்கல, சாம்சன் அடிக்கல, பிரேவிஸும் இல்லை. இப்படி இருந்துமே 200+ அடிக்கிறாங்கன்னா இவங்க கொஞ்சம் டேஞ்சராக தானே தெரியுறாங்க. இவங்களோட வின்னு எப்போ வரும்னா ஓப்பனர்ஸ் அடித்தா மட்டும்தான். இன்றைக்கி கூட ஓப்பனிங்கில் ஒரு 50 ரன்னு விக்கெட் விடாமல் அடிச்சிருந்தா மேட்ச் வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக வர அன்சுல் கம்போஜ் வர 6 அடிக்கிறாங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டார்ட் கிடச்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஸோ சிஎஸ்கே வின் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸான 2 பேருமே நல்லா விளையாடணும். சிஎஸ்கே எப்போவுமே டெத் பவுலிங்க்குன்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டதே இல்லை. இருக்கிற ஆளை வச்சு ஆப் சைடு யார்கர் போடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தப்பட வேண்டாம். இன்றைக்கி மேட்ச்சில் கூட ஆர்சிபி பவுலர்ஸை விட கம்மியான ரன்னு தான் சிஎஸ்கே பவுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சிஎஸ்கே பேட்டிங் சரியாக ஆடலை, அதனால ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. மற்றபடிக்கு வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. த கிரேட் கம்பேக் லோடிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.